ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு கிளம்பியாச்சு. என் பையன் ரொம்ப ஆவலாம்மா நீங்கள் வந்துருங்க, நான் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், வந்துருங்கன்னு சொன்னான். அதனால் கிளம்பி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்கூலேயும் எனக்கு கொஞ்ச நாள் முடிய போகுது. தேர்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுங்கன்னு எங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம தான் வந்து இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து ஃபீஸ் கட்டலைன்னா பசங்களை வெளியே விடுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்கூல் கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்கள், என்ன தேர்ட் டேர்ம் ஃபீஸே நான் வந்து என்ன கட்டலை பசங்களுக்கு. இன்றைக்கி தான் வந்து என் பொண்ணுக்கு வந்து இன்னும் 6500 தேர்ட் டேர்ம் ஃபீஸுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2500 வச்சுருக்கோம். அதை கொண்டு போய் கட்டுறதுக்கு போகிறேன். அப்புறம் என் பையனுக்கு என்ன கட்டுறதுக்கெலாம் காசு இல்லை. ஏன்னா வந்து அவனை ஆர்டியில் தான் சேர்த்துருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து இன்னுமே வந்து என்கிட்ட வந்து போன வருஷம் ஃபீஸே கம்மி பண்ணலை பார்த்துக்கோங்க. அதே ஃபுல் ஃபீஸை தான் கட்டியிருக்கேன். இந்த வருஷமும் வந்து ஒன்றும் தெளிவாக சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அதுக்கும் போயிட்டு வரனால அதை பற்றி எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்டை ஒழுங்காக டீட்டெயிலாக விசாரிக்கலை. அதனால் இப்போ போய் விசாரிக்கணும். ஆர்டியில் எப்படி நீங்கள் ஃபீஸை கம்மி பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு அதையும் விசாரிச்சுட்டு என் பிள்ளைக்கு மட்டும் இதை கட்டிட்டு மிச்ச ஃபீஸை வந்து பிறகு ஸ்கூல் முடிகிறதுக்குள்ளே கட்டணும். ஒவ்வொரு ஸ்கூல்லலாம் ஃபீஸு கட்டலைன்னா வெளியே நிறுத்தி விட்ருவாங்க. இங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க, ஃபீஸு கட்டுங்கன்ட்டு. அவ்வளோதான், அவங்கள வந்து ஃபோனில் சமாளிக்கிறது தான் நம்ம வேலையாக இருக்கும். சரி மக்களே, நான் வந்து அது என்னது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் ஒரு கவலைன்னா எனக்கு என்ன கவலைன்னா, இப்போ சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஆகிட்டுன்னாங்களா. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் புக் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு சிலிண்டர் வந்து 2 மாதம் பக்கம் வர பார்த்துக்கோங்க. இது என்ன பயனா, ஹோட்டல்லாம் செயல்படாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா. நான் வந்து டயாலிஸ் பண்ணும்போது திடீர்னு தலை சுற்று இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வெளியே டீ குடிச்சிட்டு ஒரு வடை கிடை சாப்பிட்டுட்டு வருவேன் பார்த்துக்கோங்க. இனி என்ன செய்யன்ட்டு அது ஒரு கவலை. திடீர்னு ரொம்பவே கிறுகிறுன்னு இருந்துச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவேன், ஏதாவது தோசை சப்பாத்தி இந்த மாதிரி. ஐயோ போகிற நிறுத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ சிலிண்ட்ரு, அதுக்கப்புறம் பெட்ரோல் பிரச்சனை ஏதாவது வந்துடுமோ, நம்மளால் டயாலிஸுக்கு போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு கவலை. எல்லாத்துக்கும் என்ன கவலை இருக்கும், கேஸ் தீரக்கூடாது, கேஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு வீட்டிலனாலும் சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு கவலை. ஆனால் எனக்கு எந்த மாதிரி கவலைன்னு பாருங்கள். ஐயோ டயாலிஸ் போக முடியாது, பெட்ரோல்லாம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது நிலமை அப்படிங்கிற இதில் இருக்குது, கவலையில். வெயிலை பாருங்கள், இவ்வளோ வெயிலில் என்னை கூட்டிகிட்டு போகிறாவ மக்களே. எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே வாயெல்லாம் வறண்டு போயிடும். இதில் ஒத்தையில் போய் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னா கேட்க மாட்டேங்குது. செடியை பாருங்கள், அந்த வெயிலில் காஞ்சி கருவாடான்னு. கடவுளே, சும்மா அவுட்லைனை மட்டும் சும்மா காமிச்சு. வாயவெளியில் ஒன்றும் சொல்ல தெரியாது கூட. குடும்பமே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆமா, அம்மா ஃபீலிங் பண்ணாங்க. எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா? 335 பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு கூட ஈஸியாக சைன்லாம் பண்ணிடுறாங்க. முன்னாடிலாம் ரேங்க் பார்த்துக்கோங்க, இப்போமே ரேங்க் இருக்குது. நான் படிக்கும்போதெல்லாம் வந்து 400க்கு மேலே வாங்கலைன்னா ரேங்க் கார்டில் சைன்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டிலலாம். சரியான திட்டு விழும், அடி விழும். அதுலேயும் ஒரே ஒரே ஸ்கூலில் வந்து 2 பேர் 3 பேர் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் தங்கச்சி ஒழுங்காக படிக்கலைன்னா அதே சார், அங்கே மேக்ஸ் எடுக்கிற சார் இப்போ 10th மேக்ஸ் எடுக்க வந்தாருன்னா என்கிட்ட வந்து திட்டு விழும் பார்த்துக்கோங்க. உன் தங்கச்சி, உனக்கு வீட்டில் என்ன வேலை, உன் தங்கச்சியும் சேர்த்து வச்சு படிக்க வைக்க மாட்டியா, வாங்க மாட்டியான்னு வந்து திட்டுவார், வாங்குவார். அதே மாதிரி அவகிட்ட போய் சொல்லுவார், உன் அக்கா நல்லா தானே படிக்கிறா, உனக்கு என்ன அப்படி இப்படின்னு திட்டி
ஒவ்வொரு ரேங்க் கார்டு சைன் வாங்குறதுக்குள்ளே உசுரே பேரும் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து ஊரில் தானே இருந்தாங்க. எங்கள் அம்மா கிட்ட சைன் வாங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு அப்படிலாம் யாருமே பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வரணும், ஏதோ பேசுகிறவ அவ்வளோதான். முன்னாடி வந்து ரேங்க் கார்டை வீட்டில் கொடுத்து அதை சைன் வாங்கவே ஒரு வாரம் ஆயிரும். அடித்து பிடிச்சி சைனை வாங்கி ஸ்கூலில் கொடுக்குறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆயிடுவோம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள்.